Hello students, welcome to Max Neram. 11th standard Max, chapter 10, exercise 10.4, third question. Root xy equal to e power x minus y குத்துக்காங்க question. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா root x டிஃபரன்ஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும். root x டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஃபார்முலா 1/2 root xன்றது ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இந்த மாதிரி சம்ஸை இந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஷியேட் சொல்யூஷனில் போவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரூட் எக்ஸ் ஒய். அது ரூட் எக்ஸ்னா 1/, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய்யே இருக்கு, அப்போ 2 ரூட் எக்ஸ் ஒய்யே வந்துடும். அதுக்கப்புறம் பிராக்கெட்டில் இருக்கிறதே பண்ணோம், அதாவது இப்போ உள்ளே இருக்கிறதையும் பண்ணோம். இப்போ நம்ம வெறும் ரூட்டுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோம். உள்ளே இருக்க எக்ஸ் ஒய், ஏன்னா நம்ம எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணோம்ல, அப்போது dy dx ஆஃப் எக்ஸ் ஒய் செயின் ரூல் யூஸ் ஆகும். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இ பவர் எக்ஸே தான் வரும். அப்போது இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்க எக்ஸ் மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணோம்ல, அப்போ அகெயின் செயின் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதாம்மா? கொஸ்டின் வெரி சிம்பிள்மா. ரூட் எக்ஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இ பவர் எக்ஸுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். உள்ளே இருக்கவனையும் திருப்பியும் அகெயின் செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க வேல்யூஸும் திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். கிளியர்? இப்போ என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ 1/2 ரூட் எக்ஸ் ஒய். இது வந்து யூவி ஃபார்முலா மெத்தட் இருக்கு. அப்போது எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 u into v dash plus v into u dash. clear? இங்கே e power x minus y அப்படியே போட்டுட்டு, இது வந்து என்னது x minus y தான் இருக்கு, இது மைனஸ் ப்ராடக்ட் ரூல்ல இல்லை. அப்போ எக்ஸை மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணால் 1 ஆகிடும், இங்கே ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணால் dy by dxன்னு ஆகிடும். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம, சரி இங்கே ப்ளஸ் கிடையாது, ஈக்குவல், நம்ம ஈக்குவேட்டில் தான் அப்படி அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை உள்ள மட்டும் பண்ணிக்கலாம். x by 2 root xy dy by dx plus இதுக்கு வரும்ல y by 2 root xy. ஓகேவா? equal to e power x minus y minus of, இது உள்ள வந்துச்சு, இதுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்கே மைனஸ் ஆஃப் இ பவர், இப்போ இதுக்கு மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணிக்கோமா, இங்கே வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். கிளியர்? புரியுதாம்மா இந்த ஸ்டெப்பு? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப்புக்கு, இங்கே 2 ரூட் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இ பவர் அதாவது டிஒய் பை டிஎக்ஸில் ஒரு சைடும், டிஒய் பை டிஎக்ஸ் இல்லாமல் ஒய் மட்டும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த சைடு கொண்டு பண்ணலாம், லெஃப்ட் ரைட்டுக்கு மாற்றிப்போம். அப்போ எக்ஸ் பை 2 root xy dy by dx, இது இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் e power x minus y dy by dx, e power x minus y, இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் y by 2 root xy ஆயிடும். புரியுதா? புரியுதாம்மா இந்த ஸ்டெப்பு? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே dy by dx காமன் எடுத்துக்கலாம், இது வந்து இங்கே காமன் எடுத்துக்கலாம். அப்போ dy by dx காமன் எடுத்தா என்ன வரும், x by 2 root xy plus e power x minus y. கிளியர்? ஈக்குவல் டு e power x, இங்கே வந்து என்ன காமனா எதுவும் எடுக்க முடியாது, e power x minus y y by 2 root xy தான் இருக்கும். ஓகேவா? ஃபைனல் நம்மளுக்கு dy by dx தான் வேணும். அப்போ dy by dx ஈக்குவல் டு e power x minus y minus y power 2 root xy divided by x by 2 root xy plus e power x minus y. புரியுதாம்மா? ரொம்ப சிம்பிள்மா. இவங்க ஈக்குவேட் பண்ணி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துமே லெஃப்ட்லேயும் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேரியபிள் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் வேரியபிள் இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பண்ணுறோம், ரூட் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இ பவர் எக்ஸுக்குன்னா இ பவர் எக்ஸே தான் வரும். ஆனால் உள்ளே இருக்க வேல்யூஸுக்கு திருப்பியும் செயின் ரூல் யூஸ் பண்ணி அகெயின் டிஃபரன்ஸ் பண்ணுறோம். டிஃபரன்ஸ் பண்ணிட்டு டிஒய் பை டிஎக்ஸை காமனாக வெளியே எடுத்துறேன். எப்படின்னா இங்கே இருக்க டிஒய் பை டிஎக்ஸை எடுத்து வந்துடும், இங்கே வந்து இந்த வேல்யூஸ்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம், லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். அதுக்கப்புறம்
dy by dx காமனாக எடுத்துட்டு வச்சுக்கோ. இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டுனே வரும். therefore ஃபைனல் ஆன்சர் dy by dx ஈக்குவல் டு இந்த வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே போட்டுட்டு இங்கே இருக்க இந்த சைடு இருக்க ப்ராடக்ட் வேல்யூ இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். அதை அப்படியே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இல்லை. ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லைக்கா புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.